புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தானா அந்த பேட்டர்னை செட் பண்ணி வைக்கிறாங்களா, இப்படிதான் நடக்கணும்ட்டு, இல்லை ஏற்கனவே செட் பண்ணி வச்ச பேட்டர்ன்ல தானா நடக்குதுங்களா? எதுங்க, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னது, நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிட போறது இல்லை, நம்மளோட கோல் எல்லாமே 2021 சட்டமன்ற தேர்தல் சொன்னாரு. அதே மாதிரி தான் பாருங்க, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் நம்மளோட கோல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் கிடையாதுங்க, 2026 சட்டமன்ற தேர்தல்னு சொன்னாரு. ஸோ சேம் பேட்டர்ன். இந்த தேர்தலில் போட்டியிடுற விஷயத்தில் கூட எடுத்த அந்த நிலைப்பாடு என்பது சேம் பேட்டர்ன். அதே மாதிரி தான் திமுக கட்சியை குறித்து பேசலாம். ஆனால் பாருங்க, மோடி அவர்கள் கட்சியை குறித்தோ மோடி அவர்கள் கட்சியை குறிப்பிட்டோ எதை பற்றியும் பேசக்கூடாது. அதே பேட்டர்ன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சரி, அந்த ரெண்டு பேர் தான், ரஜினி அவர்கள் மற்றும் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா பாருங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் பேட்டர்னை ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்கன்னு பார்த்தா, அவங்கள ஃபாலோ பண்றாங்க இல்லைன்னா ஃபாலோ, அந்த ஃபாலோவர்ஸ் கூட பாருங்க ரஜினியிடமிருந்து டக்குன்னு பாருங்க விஜய் பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. அதுவும் எப்படி தெரியுங்களா, இந்த பிபி இருக்கு இல்லைங்களா, பிபி பிளட் ப்ரெஷர், அது ரொம்ப டேஞ்சரானது. ஒரு சிலருக்கு தானா ஏறும் அந்த பிளட் ப்ரெஷர் பிபி. சில சமயத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பிபி ஏற்றி விட்டுருவாங்க. அவங்க ஏற்றலைன்னா கூட அவங்கள பார்க்கும்போதே, அவங்க பேசுகிறத பார்க்கும்போதே நமக்கு பிபி ஏறிடும். அதே போல் ஒரு பிபி பார்ட்டியை தான் பாருங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிபி யாருக்காவது ஏறிச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. அவர் 33 வருஷமா மக்களோட இருக்காரு. அவர் 33 வருஷமா மக்களோட இருக்காரு. யார்? விஜய். 2008 இருந்து ரசிகர் மன்றங்களை தனக்கு எந்தெந்த இடத்துல குரலை ரைஸ் பண்ணுமா பண்ணிட்டு தான் இருக்காரு. 2008 இருந்து அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க வந்து போற போக்குல உங்களுக்கு தான் விவரம் தெரிஞ்சு பேசுறீங்கன்னா, பதிலுக்கு பேசாங்க 1 கோடி பேர் இருக்கான். பதிலுக்கு பேசாங்க 1 கோடி பேர் இருக்கான். சின்ன பசங்க பிச்சை எரிஞ்சிருவானுங்க. பிரவீன் காந்தி அவர் பேரு, கீழே இயக்குனர்னு போடுறாங்க. ஆனா எந்த படத்தோட டைரக்டர், அவர் எந்த படத்தை டைரக்ட் பண்ணாருன்னு எங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. நண்பர்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, ஞாபகம் இருந்ததுன்னா, அவர் எந்த படத்தோட டைரக்டர்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரவீன் காந்தி என்பவர் தன்னை ஒரு ரஜினி வெறியனாக அடையாளப்படுத்தி கொண்டவர். கட்சி ஆரம்பிக்க போறேன் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன சமயத்துல இதே மாதிரி தான் பாருங்க, டிபேட்ல உட்கார்ந்தின்னு கத்தோன்னு கத்தின்னு பாரு. ரஜினி நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், 30-40 வருஷம் நான் சினிமாவில் இருக்கிறேன் நான், அப்படிதான் அவர் சொல்லுவார். 30-40 வருஷமா நான் சினிமாவில் இருக்கேன், நானும் அவரோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றேன். அவர் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஃபேன் பேஸ் கொண்டவர். அவரை பார்த்து தமிழ்நாடே பயப்படுது. அவர் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுக்கு தமிழ்நாடே அப்படியே பதறுது. இப்போ பாருங்க நீங்கள்லாம் எப்படி பதறீங்கன்ட்டு. இதற்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு கத்தியிருந்தார். இப்போ பாருங்க அதே மாதிரி சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி விஜய்க்காக இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காரு. சரி, கதறது தப்பு கிடையாது. சரி, கதறும் போது கொஞ்சம் அமைதியாக கதற முடியுதானே? இப்போ அந்த அரங்கத்தில் யார் என்ன சொல்லிட்டாங்க, விஜய் அவர்களை பற்றி பேசுறீங்க, பெருமையா பேசுங்க, அவர் சிஎம் ஆனால் கூட தாராளமாக ஆயிக்குங்க, யார் வேண்டாம் சொன்னா. ஆனால் ஏங்க தனக்கு தானே பிபி ஏற்றிக்கிறீங்க? அப்படியே பிபி டேப்லெட்லாம் பாக்கெட்டில் வச்சுருக்காரா இல்லையான்னு தெரியலீங்களா, அந்த கத்துறாரு, அப்படி தலை வரைக்கும் பிபி இருக்குதுங்களே. என்ன கதை விட்டுருக்கீங்க? அப்படியே வானத்திலிருந்து வந்தா அப்படியே தூதுவரல நீங்க. ஏங்க இங்க ஜெயிக்கணுங்க, அதுதாங்க மேட்ரு. ஜெயிக்கிறதுக்கு எதை வேணா செய்யறது அரசியல். இன்னைக்கு இதே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நாளை சேர்வார் தேவைப்பட்டால் எதையும் மாறாது நடக்காதுன்னு சொல்லாதீங்க. எதிர்காலத்தில் தமிழகத்தின் முக்கியமான தலைவர் விஜய், எதிர்காலத்தில் தமிழகத்தின் முக்கியமான தலைவர் விஜய். அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நேத்து மீட்டிங்ல. கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி சொல்ற மாதிரி மக்களே பாத்துக்கோங்க, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்க எதுவும் சொல்லணுங்க. விஜயோட அனுபவம் என்ன? வயசு என்ன? விஜய்க்கு என்ன அனுபவம்? நீ வந்து ட்ரவுசர் போட்டதுல அந்த ஆளு மக்களை பார்த்துட்டு இருக்கான். நீ வந்து ட்ரவுசர் போட்டதுல அந்த ஆளு மக்களை பார்த்துட்டு இருக்கான். நான் எப்ப ட்ரவுசர் போட்டேன், எப்ப பேண்ட் போட்டேன்? மக்களை பார்த்தேன். நான் எப்ப ட்ரவுசர் போட்டேன்? பெரிய தனிப்பட்ட தாக்குதல். எப்ப ட்ரவுசர் போட்டேன் சொல்றேன் வேண்டாம். பிரவீன் காந்தி இப்போது நான் எப்போது ட்ரவுசர் போட்டேன் என்று பதில் சொல்லுங்க. சரி, இப்ப எனக்கு அறிக்கை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கேட்க முடியுமா? இப்ப எனக்கு அறிக்கை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கேட்க முடியுமா? நீங்க அப்படிதான் பேசுறீங்க. ஒருமையிலே இப்படி பேச கூடாது. நீங்க விஜய் பத்தி அப்படி பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க கட்சி கிடையாது, இதுக்கு பேர் ப்ராஜெக்ட். ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து பாதிலே நின்று போச்சு. ஸோ பாதிலே நின்று போன அந்த ப்ராஜெக்டோட கேரக்டர் பாருங்க, ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதிலாக விஜயை வச்சு இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண வச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு நடிகரோட ரசிகர்கள் கிட்ட யாருமே பேச முடியாது. அதுவும் பாருங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் கிட்ட சுத்தமாக பேசவே முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாருங்க, அவங்களோட உலகமே ரஜினி, RAJINI
ரஜினி அந்த வார்த்தையை தவிர அந்த ரஜினின்ற ஃபேஸை தாண்டி அவங்களுக்கு வேற உலகமே தெரியாது. ஸோ ரஜினின்ற ஒரு உலகத்தை தாண்டி வேற எந்த ஒரு பொதுவான அறிவு, சிந்தனை, உலக அறிவு எதையுமே வளர்த்து கொள்ளாத நபர்களை கூட்டு வந்து டிபேட்ல உட்கார வச்சு அவங்க கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா கேள்விக்கு பதில் தெரியாது. பதில் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுப்பா எங்களை விட்டுருங்கன்ட்டு. அதற்கு பதிலாக பாருங்க, டிபேட்டையே கெடுக்கிற மாதிரியே பிபி ஏற்றி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கத்துல பாருங்க நமக்கு பிபி ஏறிடும். நாங்க போறோம் போல, இனிமே நாங்க என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நான் விஜய்க்காக பேசுறேன். அப்ப யாரும் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2026 போட்டியிடும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களோட வெற்றி எந்த அளவுல இருக்கும்ட்டு அவரை ஃபாலோ பண்ற இதே போல கூட்டத்தை வச்சு பார்க்கும்போதே தெரியும் விஜய் அவர்களின் வெற்றி அளவு எந்த அளவுல இருக்கும்ட்டு. இருக்கட்டும், பரவாயில்ல. இப்ப என்ன பிரச்சனைங்க? மன்னர் ஆட்சியை ஒழிச்சு கட்டணும். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபொழுதும் இடம் தராது. 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நேற்றைய தினம் பாருங்க, இந்த ஆக்ஷன் சம்பந்தமான எபிசோடு, அந்த ஆக்ஷனுக்கு வந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தமான எபிசோடு. மன்னர் ஆட்சி என்னங்க சொல்றீங்க? என்னப்பா அது, மக்கள் ஓட்டு போடாதப்ப மன்னர் ஆட்சி? அந்த ஆளுக்கு அந்த அறிவு கூட இல்லை, இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலங்க. உதயநிதி அவர்கள் சொன்னாரு. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர்? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. இது தேவைதானா? ஏன் சார் ஆதவ் அர்ஜுனா சார் சும்மா இருந்தா தானே? சும்மா இருக்கக்கூடாது. ஏன் சும்மா இருக்கணும்? சும்மாவே இருக்காதீங்க. இப்போ மன்னராட்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா, எது மன்னராட்சிங்க? முதல்ல மன்னராட்சினா என்ன, அது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜாவோட காலத்திற்கு பிறகு அந்த ராஜாங்கத்தை ஆட்சி செய்யற பொறுப்பை அவருடைய வாரிசான, அந்த ராஜாவோட வாரிசான இளவரசன் கிட்ட கொடுத்துருவாங்க. மணிமுடியை சூட்டி, இந்தாப்பா வச்சுக்கோங்கப்பா, ராஜாங்கத்தை எடுத்துக்கோங்க, ஆண்டுக்கோங்கன்னு சொல்லி. இப்போ ராஜாங்கத்துக்கு வாரிசு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ராஜாவுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்து நம்ம காலத்திற்கு பிறகு நம்ம ராஜாங்கத்தை ஆட்சி செய்கிற பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு பொறுப்பை யானை கிட்ட கொடுத்துருவாங்க. ராஜாவுக்கு பதிலாக யானையை உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த ராஜாங்கத்தை ஆட்சி செய்கிற பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்படைக்கலான்ற ஒரு பொறுப்பை யானை கிட்ட கொடுப்பாங்க, மாலையை கொடுத்து. அந்த மாலையை எடுத்துக்கின்னு அந்த யானை போவோம், ரோடாக போவோம். அந்த யானை யார் கழுத்தில் மாலை போடணும்னு நினைக்குதோ அவங்க கழுத்தில் மாலையை போட்டுரும். யானை யார் கழுத்தில் மாலை போடுதோ அவர்களை அந்த ராஜாங்கத்தை ஆளக்கூடிய ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் பாருங்க மன்னர் ஆட்சி காலம் என்பது. வாரிசு இருந்தால் அவருக்கு அப்புறம் இளவரசன், அவர் வாரிசு இல்லாத பட்சத்தில் இதை போன்ற ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணி ராஜாக்கள் ஆட்சி போயின்னு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்களா? இப்போ கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார். ஓகேப்பா, என் காலத்துக்கு பிறகு யார் முதல்வர்? ஓகே, அந்த முதல்வர் அப்படின்னு ஒரு கிரீடத்தை எடுத்து கலைஞர் அவர்கள் கையால் ஸ்டாலின் அவர்களுக்கு சூட்டிடுங்க. அடுத்து யாருங்க? உதயநிதி அவர்கள் இருக்காரு. அப்புறம் என்ன? ஓகே, எனக்கு அப்புறம் இந்த முதல்வர் கீழத்தை உதயநிதி கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கீழத்தை மாத்திக்கிறாங்களா? ஏங்க, நேற்று தானங்க நம்ம பதிவிட்ட வீடியோவுக்கு கீழே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கறத நிறுத்துற வரைக்கும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்ப்பேன்னு சொல்லி. திருந்த மாட்டீங்களாங்க, மறுபடியும் கண்டினியூ முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது முட்டு கிடையாதுங்க, மன்னர் ஆட்சின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மன்னர் ஆட்சி எப்படி இருக்கும்ன்ற ஒரு பேட்டர்னை எடுத்து போடுறோம். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எப்படிங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, ஊருக்குள்ளே இதை போல் போகிற விஷயத்தை குறித்து அதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மையை எடுத்து போடுறோங்க. இப்போ திமுக ஒரு தப்பு பண்ணுன்னு சொன்னால் நம்ம தட்டி கேட்டது இல்லைங்களா? எவ்வளவோ காணொலி நம்ம பதிவு பண்ணிக்கோம். திமுக செய்கின்ற தவறை தட்டி கேட்டும் சுட்டி காட்டியும். பிரச்சனை இப்போ அது கிடையாது. மன்னர் ஆட்சின்னு சொன்னாங்க இல்லைங்களா, மன்னர் ஆட்சினா இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி யாராவது இப்போ தமிழ்நாட்டில் அவருக்கு பிறகு இவருக்கு அப்புறம் இவருன்னு சொல்லிட்டு யாராவது பண்ணுறாங்களா? அவங்களே மணிமுடி சுட்டின்னு முதல்வர் பதவியில் போய் உட்காந்துடுறாங்களா? இல்லைங்களே. யாராக இருந்தாலும், யாரோட வாரிசாக இருந்தாலும் மக்களை போய் சந்திக்கணும், மக்களை ஃபேஸ் பண்ணணும். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாதான் பாருங்க யாராக இருந்தாலும் அந்த பதவியில் போய் உட்கார முடியும். யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர்? அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு. ஆனா ஒரு வகையில இந்த அறிவு சம்பந்தமா அவர் கேட்டார் இல்லைங்களா, அதுல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. நியாயமாக தான் அவரை பார்த்து கேட்டிருக்காரோ அப்படின்ட்டு. ஏனென்றால் அந்த மேடையில் இந்த போலி சாமியார்கள் நல்ல சாமியார்கள் யாருன்னு சொன்னார் பாருங்க. உலகத்திலேயே நல்ல சாமியார் யாருன்னா ஒரே ஒரு சாமியார் தான். சாமியார்கள் போலி சாமியார்கள். காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்களே, மக்களே. உலகத்திலேயே சங்கராச்சாரியார் தான் ரொம்ப நல்ல சாமியார் என்கின்ற சர்டிபிகேட்டை எந்த மேடையில் நின்று கொண்டு கொடுக்குறாருங்க? சுயமரியாதையோடு வாழ்ந்தவர்,
சுயமரியாதையோடு இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தவர், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொன்ன அம்பேத்கர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் நின்று கொண்டு சொல்றாருங்க சங்கராச்சாரியார் தான் நல்ல சாமியார் என்று. இப்போ தெரியுதுங்களா எதுக்காக வேமா சூசோ இல்லைன்ட்டு அடிக்கடிக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்றோம்னு சொல்லி. அந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ யாருன்னா அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் ஹீரோவாக இருக்கிற அந்த மேடையில் பாருங்க, அவரை விட மேலாக சங்கராச்சாரியார் என்பவர் கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால், அப்போ இவங்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்து, யார் எழுதி கொடுத்தத ஒரு அஜெண்டாவாக அந்த மேடையில் பரப்புறது. சங்கராச்சாரியார் உலகத்திலேயே ரொம்ப நல்ல சாமியார் அப்படிங்களா? இதை கொஞ்சம் பாருங்க, இது யார் எழுதி வச்சிருக்காங்க, என்ன எழுதி வச்சிருக்காங்கன்ட்டு. இது சங்கராச்சாரியாரோட வரலாற்று நூல்னு சொல்றாங்க. இந்த சங்கராச்சாரியாரோட வரலாற்று நூல்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்வை ரொம்ப அழகா குறிப்பிட்டு எழுதி வச்சிருக்காரு. காந்தி அவர்களை மீட் பண்ணி பேசின சம்பவத்தை குறித்து. அதுவும் எங்கெங்க, ஒரு மாட்டு கொட்டகையில் வைத்து மகாத்மா காந்தியை சங்கராச்சாரியார் சந்திக்கும் போது என்ன பேசினாருங்க சங்கராச்சாரியார்? ரொம்ப நல்லவர் இல்லைங்களா, உலகத்திலே ரொம்ப நல்ல நியாயமான நேர்மையான சாமியார். அவர் என்ன பேசியிருப்பாரு, நாட்டு மக்கள் எல்லாரும் பாருங்க ஒற்றுமையாக வாழணுங்க, அவங்க இந்த சமூகம் இவங்க இந்த சமூகம் அப்படிலாம் சண்டெல்லாம் போட்டுக்காம ரொம்ப ஒற்றுமையாக வாழணுங்க, எல்லாருமே பாருங்க ஒன்று தான் சமந்தான் அப்படின்னு பேசியிருப்பாரோ. ஏன்னா மகாத்மா காந்திகிட்ட பேசுறாரு, அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் பேசணும்? அங்க பாருங்க என்ன பேசியிருக்காரு. ஹரிஜன ஆலய பிரவேச விஷயத்தில் சாஸ்திரங்களையும் பழைய வழக்கங்களையும் நம்பி இருப்பவர்கள் நம் நாட்டில் பெரும்பாலோர் இருக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய மனம் நோகும்படி, எப்படிங்க, ஒடுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஒதுக்கி சட்டத்திட்டத்தோட கட்டுப்பாட்டோட வச்சுனுக்கிற அவங்களோட மனம் நோகும்படி, அவர்களுடைய மனம் நோகும்படி செய்யும் எந்த மாறுதலும் ஹிம்சைக்கு ஒப்பாகும் என்றே தாம் முடிவுக்கு வரவேண்டி இருக்கிறதென்றும் சுவாமிகள் காந்தி அடிகளிடம் தெரிவித்தார்கள். எப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தோட, நல்ல இதயத்தோட, நல்ல ஆத்மாவோடு பாருங்க வாழ்ந்த சமயத்தில் எவ்வளவு நல்ல சாமியாரா வாழ்ந்துட்டு போயிருக்காருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட கூட்டம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு தான், அதை மீறி அவங்கள வர வைக்கும் போது அவங்கள ஒடுக்கி வச்சிருந்தவங்க கூட்டம் மனசு நோகும்படி நீங்க செஞ்சீங்கன்னா அது இம்சைக்கு ஒப்பாகும் என்று காந்தி கிட்டவே சொன்னாராமங்க. இவ்வளவு நேர்மையா நீதியா அழகா ரொம்ப நல்ல சாமியார். அந்த நல்ல சாமியார், அதுவும் எப்பேற்பட்ட நல்ல சாமியார், தத்தாஸ்து சொல்லிட்டோம்ல, ஆரம்பிக்க வேண்டியதானே பாகுபாட. 1976 14/1/76 பொங்கல். அப்போ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நான் வைஸ் பிரின்சிபால் ஆஃப் டிடிடி தேவஸ்தானம் வித்யா கேந்திரா பெரியவா இங்கே வந்து அவனை ரிசைன் பண்ணிட்டு அங்கே போக சொன்னேன். அவள் என்ன பண்ணிட்டா, நவீனமான ஐடியாவில் எல்லா ஜாதிக்காராலையும் வேதத்தில் அட்மிட் பண்ணணும், அப்ளிகேஷன் எல்லாரையும் போட்டு சொல்லி அதுக்கு இந்த கமிட்டியில் நான் தான் மெம்பர். அட்மிட்னு போட்டு இன்டர்வியூ வச்சு அவனை சேர்த்தாகணும், பூனலை போட்டு சேர்த்தாகணும். நிர்பந்தம் வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்து முன்னாடியே வரும்போது அப்பா என்ன நீ வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் வந்துடும், என்ன மாத்துக்கு பிடிக்காதுன்னு அப்பா சொல்லிட்டார் முதல்ல. இருந்தாலும் கிட்டுமிட்டே வரணுமேனு பார்த்தேன். அந்த எதுவுமே ஒரு ஆபத்து வர வரைக்கும் பார்க்கலாம்னு பார்ப்போம் இல்லையோ, எல்லாம் மனுஷாதான். 17ஆம் தேதி அட்மிஷன் 2 பேர் இத்தனை ஆள்லாம் இருக்கா, நான் தான் அவள் இன்டர்வியூ பண்ணுங்கிற கட்டம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டான். பெரியவாழ்த்து 14ஆம் தேதி இன்னைக்கு போனேன், கலவையில் இருந்தா. மறுநாளைக்கு வப்பன பௌர்ணமி. பெரியவாழ்த்து இந்த மாதிரி இருக்குன்னு, இது ரொம்ப தப்பான காரியம். இது கவர்மெண்ட் சொத்துல பொது சொத்துனா அவள் அப்படித்தான் பண்ணுவா. அதனால தான் நான் நம்ம பாடசாலைகள்லாம் வெளி ஆசாமியிலேயே கவர்மெண்ட்டை சேர்ந்தவனு கூடக்கூடாதுங்கிறேன். நாம் தனியாக வச்சு நடத்தணும். வேத பிரச்சாரத்தை இப்படிலாம் பண்ணாக்கா அது தீமை தான் வருமே வழிய நல்லது ஒன்றும் வராது. இந்த க்ஷணத்துலேருந்து உனக்கும் அந்த உத்தியோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ரிசைன் பண்ணணும். ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. ததாஸ்து, இருக்கவே கூடாது வேலையில், நீ உடனடியாக ரிசைன் பண்ணிடு. ததாஸ்து தத்தாஸ்து, சோலி முடிஞ்சுது. ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. ததாஸ்து. கவர்மெண்ட் பிளேஸ்ல வந்து எல்லாரையும் கண்டவாளெல்லாம் கூப்பிடுற மாதிரி நம்ம பாடசாலைக்குள்ள கண்டவாளெல்லாம் உள்ள விடாதீங்கன்னு சொன்னா எங்க போய் கேட்கறீங்க? கேட்க மாட்டீங்களே. நீங்க அங்க வேலை இருக்காதீங்க, உடனடியாக ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்கன்னு தத்தாஸ்துவோட தூணு துப்புன நல்ல சாமியாருங்க அவரு. காஞ்சி மகா பெரியவர் நல்லவர். அப்ப இவங்கெல்லாம் யாருங்க? இவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறாங்க? இவர்களுடைய அஜெண்டா என்னன்ற ஒரு விஷயத்தை சிபிஐ FBI எல்லாம் வச்சு தோண்டி எடுத்து வரணுமா? அந்த மேடையிலே பாருங்க, நாங்க யாருடைய அஜெண்டாவாக செயல்படுறோன்ட்டு அவரே ஒத்துக்கிறாரு. மந்திரம் போட்டு ஸ்பாட்லேயே கண்டுபிடிக்கிற மந்திரவாதி, எல்லாம் தெரிந்த ஏகாதசிங்களா சொன்னோம், ஏகாம்பரம், எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டார் இல்லைங்களா? ஆனா பாருங்க, அந்த புத்தகத்தை படிச்சாரோ இல்லையோ, சும்மா மேலோட்டமா பக்கத்தை புரட்டி பார்த்துட்டு கரைச்சி குடிச்ச மாதிரி அந்த மேடையில பில்டப் பண்ணியிருந்தாரு. நம்ம எப்படிங்க, படிக்கவே இல்லை, புத்தகத்தை சொல்றோம், புத்தகத்தை படிக்கவே இல்லை, ஆனா பாருங்க படிச்ச மாதிரி உருட்டுறோம். ஆனால் உண்மையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நேர்மையாக கலந்து கொண்டு பேசணும்னு சொன்னா ஓரளவுக்காவது இந்த மாதிரி உண்மையை பேசணும். இன்னொரு விஷயம், மகாத்மா காந்தி அவர்கள் அது இவ்வளவு பெரிய கேவலமான விஷயங்கள்
தியாகராயருக்கு மட்டுமல்ல, மகாத்மா காந்திக்கே நடந்திருக்கு. 1927 மகாத்மா காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்காக சென்னைக்கு வந்திருக்கிறார். அப்ப கொங்கு மண்டலத்துல சங்கராச்சாரியார் இருக்கிறார். அவர்கிட்ட இவர் ஆசி வாங்குறதுக்காக போறார். போனவரை வீட்டுக்குள்ள விடாம மகாத்மா காந்தி வீட்டுக்குள்ள வந்தா தீட்டுன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகைக்கு வர சொல்லி அங்க ஆசி கொடுக்கிறாரு. யாரு? சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியாருக்கு அப்போ வயசு 34, காந்திக்கு வயசு 58. ஒரு மகாத்மாக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண ஆத்மாக்களுக்கான நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? சரி, இது 1927 தான் நடந்துச்சு, அதை ஏன் இப்போ சொல்றேன்னு கேட்குறீங்களா? இப்பவும் அதே நிலைமை தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சங்கராச்சாரியரை பார்த்தா எங்க உட்காருவாரு? சுப்பிரமணிய சாமி போய் சங்கராச்சாரியரை பார்த்தா எங்க உட்காருவாரு? எங்க உட்கார வைக்கப்படுகிறார்கள்? இதுல தெரியுதா இல்லையா? சரி, எல்லாம் கேட்குறாங்க, நீதி கட்சி என்ன செஞ்சீங்க? ஜெயிச்ச நீதி கட்சி என்ன செஞ்சுன்னு கேட்குறாங்க. பெண்களுக்கு முதலாக இந்தியாவிலேயே வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சி தான். பஞ்சமர்கள் ஆதி திராவிடர் என அழைக்க வேண்டும் என்று சொன்னதும் நீதி கட்சி தான். மாணவர் சேர்க்கைக்கு கல்லூரிக்குன்னு ஒரு குழு, அப்பெல்லாம் ஒரு கல்லூரின்னு ஒரு பிரின்சிபால் இருந்தாங்கன்னா பிராமண பிரின்சிபால்கள் தான், பிராமண மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா இல்லைனாலும் ஓரளவுக்கு நேர்மையா உண்மையாவது பாருங்க பேசணும். ஆனால் நம்ம எப்படிங்க, நமக்கு தான் பாருங்க, நம்ம கட்சிக்கே கொள்கை என்னன்னு நமக்கே தெரியாது. இமயமலை விட ரொம்ப உயரமான ஒரு ஃபேன் பேஸை வச்சுருக்கிறது தானே விஜய் அவர்கள். ஏன் இப்போ பாருங்க, திமுக கட்சி உடச்சி எப்படியாவது விசிகாவை நம்ம பக்கம் இழுத்து அதன் மூலமாக ஓட்டு பேங்கை உயர்த்தலாம் அப்படின்ற ஒரு குறுக்கு புத்தி யோசனையில் செயல்பட்டுருக்காருங்க. நம்மளோட ஃபேன் பேஸ் தான் பாருங்க, உலகத்தில் இருக்கிற நடிகர்கள் காட்டிலும் எல்லாரோட விட பெரிய ஃபேன் பேஸ் இல்லைங்களா? நம்மளோட பலத்தை மட்டுமே நம்பி அரசியல் களத்தில் இறங்குங்க, குதியுங்க, தேர்தலில் நின்றுங்க, ஓட்டு வாங்குங்க, ஜெயிச்சு ஆட்சியை பிடிங்க. ஏங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அறிவாலயத்தோட கேட்லேயே நின்றுங்கன்னு, ஏன்பா திமுக கட்சி உடஞ்சி போச்சா, நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா வந்தீங்கன்னா பாருங்க எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருங்கன்ட்டு. ஏங்க அடுத்த கட்சியை உடச்சியே கூட்டணி கட்சியை வெளியே எடுத்துன்னு வந்து அதன் மூலமாக அம்மா இந்த இடத்துல ராகவேந்திரர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்த டயலாக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. வெற்றியின் முடிவில் தான் முரசு கொட்டுவார்கள், நீங்கள் ஆரம்பத்திலேயே கொட்டுகிறீர்களே. இப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு வாரிசு அரசியல், மன்னராட்சி, குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி அப்படி இப்படின்ற ஒரு உருட்டெல்லாம் மற்றவங்க உருட்டுறது கூட இருக்கட்டும். ஆனால் விஜய் அவர்களை போன்றவர் இந்த உருட்டெல்லாம், வாரிசு அரசியல், வாரிசு கட்சி, குடும்ப கட்சின்ற ஒரு உருட்டெல்லாம் உருட்டலாமாங்க? ஏனென்றால் அடுத்தவங்களை பார்த்து வாரிசுன்னு சொல்ற நம்ம விஜய் அவர்கள் யாருங்க? தானா சுயம்புவா, எந்த ஒரு சினிமா பின்புலம் இல்லாம தானா சுயம்புவா முன்னேறி வந்தாரா சினிமா ஃபீல்டுல? எஸ்.ஏ. சந்திரசேகர் என்கின்ற ஒரு திரைப்பட இயக்குனர், அந்த திரைப்பட இயக்குனரோட மகன் தான் விஜய். அப்பா டைரக்டர், அதற்கு பிறகு மகன் நடிகர், ஹீரோ. அப்போ விஜய் யாருங்க? 1992ஆம் ஆண்டில் விஜயோட அப்பாவான இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த நாளைய தீர்ப்புன்ற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக, இந்த அண்ணன் தம்பி, அமெரிக்க மாப்பிள்ளை அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அப்பாவோட படத்தில் ஹீரோ அறிமுகமாகி இந்த இடத்துக்கு வந்தவருங்க அவரு. இப்போ முதல் படம் அப்பா டைரக்ஷனு, அடுத்து வேற யாராவது புக்கிங் பண்ணாங்களா? இல்லைங்களே. நாளை தீர்ப்பு படத்தில் அவர் ஹீரோவை நடிச்சு கூட அந்த அளவுக்கு பிரபலமாக போய் சேரல அவருடைய ஃபேஸ். அதற்காக விஜயகாந்த் அவர்கள்கிட்ட போய் நின்னாங்க. என்னுடைய வாரிசான விஜய் அவர்களை கொஞ்சம் எப்படியாவது உங்க ஃபேஸை வச்சு முன்னுக்கு கொண்டு வாங்க பாண்டு, செந்தூர பாண்டின்ற திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் கூட நடித்த பிறகுதான் பாருங்க, ஓ இவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் பையன் விஜய் அப்பா, இப்போதான் பார்க்குறோன்ட்டு கிராமம் பட்டி தொட்டிலெல்லாம் பாருங்க விஜயோட ஃபேஸ் ஓரளவுக்கு ரீச் ஆச்சு. அப்படி ரீச் ஆன பிறகும் கூட வேற கம்பெனியில் புக்கிங் பண்ணாங்களா அவரை? வேற டைரக்டர் படத்தில் நடிச்சார் அவரு? இல்லைங்களே. மூன்றாவதாக பாருங்க ரசிகன், அதுவும் பாருங்க அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன். சரி, 3 படம் அப்பா டைரக்ஷன்ல வாரிசு நடிகர் நடிச்சு முடிச்சிட்டாரு. அடுத்து வேற யாராவது புக் பண்ணியிருப்பாங்களே? அப்படியும் இல்லைங்களே. தேவா 4வது படம் அப்பா சந்திரசேகர் டைரக்ஷன்ல. அஞ்சாவது பாருங்க ராஜாவின் பார்வையிலே அப்படின்ற ஒரு திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தில் பாருங்க நம்ம தலையும் தளபதியும், அப்ப தளபதிலாம் கிடையாது, விஜய் அஜித் தான், அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. அது எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன் கிடையாது. சொந்தக்காரங்களுக்குள்ளவே பாருங்க, அவங்களுக்குள்ளவே பாருங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளவே டைரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரி, அடுத்தாவது அதுவும் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச திரைப்படத்துக்கு பிறகாவது வாரிசு நடிகர் வெளியே வந்து வேற யாரா வெளி டைரக்ஷன்ல நடிச்சாரா? அப்படியும் இல்லைங்களே. விஷ்ணு அதற்கடுத்தும் பாருங்க அப்பா டைரக்ஷன்ல நடிக்கிறார் வாரிசு நடிகர் விஜய். ஆனா எவ்வளவுதான் எண்ணெயை ஊத்தின்னு புரண்டாலும் ஒட்டுறது தானே ஒட்டம். என்னென்னமோ உறுத்தி பற்றி விஜய் வாரிசு நடிகர் விஜய் ஹீரோவா எத்தனை போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா பாருங்க
ஓரளவுக்கு தான் கொஞ்சோண்டு ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் கூட்டத்துக்கிட்ட அவரோட ஃபேஸை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதே தவிர இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட விஜயோட ஃபேஸ் போய் ரீச் ஆகவே இல்லை. வேற வழியே இல்லாமல் பாருங்க, விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் இயக்கும் திரைப்படத்துக்கு அந்த சமயத்தில் பாருங்க, அந்த சமயத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் அதிகம். அதனால அவருடைய திரைப்படத்தில் பூவை உனக்காக படத்தில் நடிக்க வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு விஜய் ஃபேஸை. அந்த ஒரு படத்தின் மூலமாகத்தான் பாருங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு அவரோட ஃபேஸ் ரீச் ஆச்சு. மறுபடியும் வழக்கம் போல பின்னாடி போகுது. மறுபடியும் அவரை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக மாண்புமிகு மாணவன், ஒன்ஸ் மோர், ஏகப்பட்ட திரைப்படங்கள், வாரிசு நடிகரை வைத்து அவருடைய அப்பா தான் பாருங்க டைரக்ஷன் பண்ணாரு. இன்றைக்கு விஜய் என்கின்ற ஒரு நடிகர் இன்றைக்கு மேடையில் நிற்கிறாருன்னு சொன்னா அதற்கு பின்னணியில் இருந்து படாத பாடுபட்டு அவருடைய முகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டது அவருடைய அப்பாவான இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் என்கின்ற அப்பா மூலமாக வந்த வாரிசு நடிகர் தான் பாருங்க விஜய் என்பவர். ஏறி வந்த ஏணியையே எட்டி உதைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, விஜய் என்கின்ற ஒரு நடிகர் மேலே வருவதற்கு ஏணியாக மட்டும் கிடையாதுங்க, அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து தூணாக மட்டும் கிடையாது, அவருக்கு காலாக இருந்த அவருடைய அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை முன்னுக்கு வந்ததற்கு பிறகு வெட்டி விட்டுட்டு இன்னைக்கு பாருங்க புஷ்வான ஆனந்தோ பசி நாராயணன், யார் அவரு, புஷி ஆனந்த், ஏதோ புஷி ஆனந்த்னு சொல்லி ஒருத்தரை கூட வச்சுனுங்காது. பெற்று வளர்த்து இவர் ஆளாக்கி ஹீரோவாக்கி இன்றைக்கு மிக உயரமான இடத்துல விஜய் அவர்கள் இருக்காருன்னு சொன்னால் அதற்கு பின்னணியில் இருக்கிற மிகப்பெரிய பலமே அவருடைய பெற்றோர்கள், அதில் மிக முக்கியமாக அவருடைய அப்பா. ஆனால் பாருங்க, அவரையே தூக்கி ஓரம் கட்டிட்டு கீழே உட்கார வச்சுட்டு யாரோ ஒருத்தர் மேடையில் உட்கார வச்சுன்னு இன்னைக்கு பேசினுக்காரு பாருங்க, தமிழக மக்களே நான் தான் பாருங்க உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போறேன்ட்டு. அதுவும் யாருடைய பார்வையின் மூலமாக காட்டுற வழியில போய் பயணிக்க போகும் வழிகாட்டியாக இருக்க போறேன்றது. காஞ்சி மகா பெரியவர் நல்லவர். ஒரு நல்ல தோழனுக்கு துணையாக அவர் கூட சேர்ந்து பயணிப்பதற்கு இன்னொரு நல்ல தோழன் வருவாங்க, கூட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம யாருங்க, நம்மளே ஒரு துரோகி. அப்போ துரோகியான நம்ம கூட சேர்ந்து பயணிப்பதற்கு கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகி தான் கூட வருவாங்க, கூட இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஆதவ் அர்ஜுனா என்பவர் யாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங்கில் இருக்காரு. அப்போ அந்த கட்சியில் இதை போன்ற ஒரு போஸ்டிங்கில் இருந்துக்குன்னு அந்த கட்சிக்கு எதிராகவே பாருங்க குழியை வெட்டி பறிச்சுன்னுக்காரு. ஏன் அந்த கட்சியிலே இருந்து அந்த கட்சிக்கு எதிராகவே குழியை தோன்றாருங்க? ஏனென்றால் அந்த கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை கஷ்டப்பட்டு உருவாக்கி முன்னுக்கு கொண்டு வந்தவர் திருமாவளவன் அவர்கள். அவருக்கு தான் பாருங்க அந்த விசிகாவோட அருமை என்னன்னு தெரியும், அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். ஆனால் நடுவில் பயணிக்க வந்தவர் பாருங்க இந்த ஆதவ் அர்ஜுனா என்பவர். அந்த கட்சியோட வளர்ச்சியை குறித்தும் அந்த கட்சி கடந்து வந்த பாதையோட கஷ்டம் அவருக்கு புரியாது. புரியாம இருக்கிற காரணத்தினால்தான் பாருங்க நடுவில் விசிகா என்கின்ற ஒரு போட்ல டிராவல் பண்ண வந்த ஒரு சாதாரண பயணிக்கு இதே போல குழி பறிக்கிற எண்ணம் வந்திருக்குது. இதே கலைஞர் அவர்களுக்கு பிறகு திமுக கட்சியை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு கூடவே இந்த குழி பறிக்கிற எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு வருமா? ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு எப்படியாவது இந்த திமுக கட்சியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம், கூடவே இந்த குழி பறிக்கிற எண்ணம் உதயநிதி அவர்களுக்கு வருமா? வராது. ஏன்னா உருவாக்கியவர்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் கஷ்டமும் என்னன்னு. அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு. இதற்கு பெயர் மன்னராட்சி, குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் அதெல்லாம் கிடையாதுங்க. அக்கறை. கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த திமுக கட்சி எந்த விதத்திலும் பாதை மாறி எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறைங்க. இன்றைக்கு வாரிசு இல்லாத அதிமுக கட்சி எத்தனை துண்டா பிரிஞ்சு தனித்தனியா எத்தனை அணிகளாக இருக்காங்க. அதை போன்ற நிலைமை ஏன் திமுகவுக்கு வரல? அதற்கு பேர் தான் சொல்லுவாங்க பாருங்க அக்கறைன்ட்டு. அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு. அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு. அந்த அக்கறைக்கு பெயர் மன்னராட்சின்னு பேர் சுட்டும் போது தான் உதயநிதி அவர்களுக்கு மட்டும் வந்த கோபம் கிடையாதுங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கே பாருங்க கோபம் வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தல் எம்எல்ஏ தானே ஜெயிச்சு தானே வர்றாரு, அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆகி ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டர் இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம். பாத்துக்கோங்க, எதிரில் நிக்கிற எதிர்கட்சியே பாருங்க அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. எப்படிங்க அதெல்லாம் சொல்ல முடியும் சொல்லி? இதுக்கு மேல ஆதவ் அர்ஜுனா, விஜய் போன்றவர்களுக்கு வேற யாராவது பதிலடி கொடுக்கணுமா? அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் கொடுத்தே தீர்வோம், போகிற எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் பேசின்னு போகணும்னு சொன்னால் அப்போ வாரிசு அரசியல்னு அடுத்தவங்களை பார்த்து வாரிசுன்னு சொல்கிற விஜய் யாருன்றத அடுத்த மேடையில் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிச்சிடும். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த வாரிசு அரசியலை குறித்து நம்ம ஏதாவது புரிதல் இல்லாமல் பேசி இருந்தோம்னு சொன்னால் அதை குறித்தும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. விஜய் சொன்ன இந்த வாரிசு மன்னராட்சி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.